ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ராகி இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், 1 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் அரை கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அவல் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் இருத்தி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு இருக்குது. இப்போ நம்ம தண்ணி வந்து அதில் சூடு பண்ணி எப்படி பிணைஞ்சு கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மாவோட சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து கொழுக்கட்டை நல்லா பிடி கொழுக்கட்டை பிடிச்சு வச்சு நம்ம வேக வச்சு ஆவி கட்டிக்கலாம். தண்ணி லைட்டாக சூடு ஏறிடுச்சு. தண்ணி வந்து நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்ல. ரொம்ப கொதிக்க வச்சாலும் மாவு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நான் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். கை கொஞ்சம் நம்ம தொடுற அளவுக்கு சூடு ஏறினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் அதிலே சேர்த்துக்கிறேன். தேங்காயும் அதில் சேர்த்துக்கிறேன். அவள் சேர்த்துறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா தான் வந்து நல்லா வெல்லம் வந்து எடுத்து கொடுக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். சுகர் ஆட் பண்ண மாதிரியே டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து இந்த சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இனிப்பு கம்மியாக தேவைப்பட்டால் நம்ம அரை கூட சேர்த்துக்கலாம். அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நாட்டு சக்கரை வந்து சுகர் அதிகமாக இருக்காது. இப்போ கல்கண்டு சக்கரை இதெல்லாம் வந்து ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கம்மியாக போட்டால் போதும். இதுக்கு வந்து இனிப்பு அதிகமாக இருக்காது. அதனால் நான் வந்து 3/4 போட்டிருக்கேன் 1 கப்புக்கு. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டா மாவு வந்து ரொம்ப பிசுன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிடி கொழுக்கட்டை பிடிக்கும்போது வராது. அதனால் நான் கம்மியாக தண்ணி சேர்த்து கம்மியாக பிசைஞ்சிக்கலாம் மாவில். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இதுக்கு வந்து தண்ணி கூட மருந்து போய் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சணும் மாவை. நம்ம எப்படி மாவு விளக்கு மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி தான் பிசையணும். ஏன்னா இதில் வெல்லம் இருக்கிறதுனால உருகிடும். ரொம்ப உருகிடுச்சுன்னா மாவு பிசைஞ்சால் அது பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் லைட்டாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். மாவு தண்ணி லைட்டாக ஊற்றணும். ரொம்ப மருந்து போய் ஊற்றிட்டா கூட மாவு வந்து இறுகி போயிடும். அப்புறம் பிடிக்க வராது பிடி கொழுக்கட்டை. அதான் கம்மியாக தண்ணி ஊற்றணும். இலக்கிடுச்சுன்னா மாவு வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கொத்து வச்சுக்கலாம். மேலே ஒரு வெள்ளை துணி வந்து அதில் வச்சிடறேன். தண்ணி சூடு ஏறி கொதிக்கும் போது நம்ம அப்படியே பிடி கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம இதுலேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டோமா ஆவி வரும்போது அந்த கொழுக்கட்டை வைக்கும்போது நம்ம அப்படியே இலக்கி போகாமல் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. தட்டில் வச்சுட்டு இப்படி எடுத்தோமா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும், இலக்கிடும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கலாம் அதில் கொழுக்கட்டை. நம்ம பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆனால் கூட மாவு வந்து இலகிடும். அதனால நம்ம தண்ணி கொதிக்கும் போதே அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே பிடிச்சி நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிச்சி நம்ம இப்படி வச்சுக்கலாம். சிம்மில் தண்ணி வச்சுட்டு லேசாக கொதிக்கும் போது இந்த மாதிரி துணியில் இப்படி பிடிச்சி ஒன்று ஒன்றா அதில் வச்சுக்கலாம்.
இப்போ இதில் ஒரு 10 கொழுக்கட்டை, ஒரு 7-8 கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கணும். ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துட்டு திருப்பி இந்த கொழுக்கட்டைலாம் அதில் பிடிச்சி வச்சாதான் மறுபடியும் நம்ம ஃபுல்லாக வேக வச்சாதான் எடுக்க முடியும். இல்லைனா மொத்தமாக அப்படியே ஒட்டி ஜாம் மாதிரி ஆயிடுச்சுன்னா எடுக்க வராது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு வச்சு. இப்போது மறுபடியும் அது மேலே இருக்கிற கொழுக்கட்டைலாம் நம்ம அதை பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை 3 தடவையாக 2 தடவையாக வைக்கும்போது ஒட்டாமல் நல்லா வரும். எடுக்கும்போது உடையாமல் நல்லா எடுக்கலாம் கொழுக்கட்டை எடுக்கும்போது. இல்லைன்னா ஒட்டிடுச்சுன்னா உடஞ்சி போயிடும் கொழுக்கட்டைலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அதை எடுத்துட்டு திருப்பி இன்னொரு வாட்டி வச்சுக்கலாம். இப்போது வெந்துடுச்சு கொழுக்கட்டை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வெந்துருச்சு பாருங்கள். நம்ம 4-5 கொழுக்கட்டை வச்சு நம்ம எடுத்து ஆவி கட்டினா இந்த மாதிரி ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி கொழுக்கட்டை ஒடியாமல் இப்போ நல்லா வரும் பாருங்கள். தனித்தனியாக இருக்குது கொழுக்கட்டை, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு, பாரம்பரியமான பொருள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க.